அடைந்து விட்டான் என்பதுதான் மெய்ப்பொருள். அந்த பரிசுத்த ஞானத்தை, பரிசுத்த அறிவை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்திலே துன்பம் உண்டு, தொல்லை உண்டு, உபத்திரம் உண்டு. இதுதான் லைஃப். லைஃப் இஸ் எ கப் ஆஃப் டீ. ஒரு சாய. வாழ்க்கை என்பது என்ன? ஒரு சாய. சாய் எப்படி இருக்கும்? எப்படி? சக்கரை போட்டால் இனிப்பாக இருக்கும். அப்போ சக்கரை சக்கரை போட்டால் குடிக்கிறது நிறைய பேருண்டு. சொல்லுங்க சிஸ்டர். லைஃப் இஸ் ஏ கப் ஆஃப் டீ. சொல்லுங்க, அது விளக்கம் சொல்லுங்க. தெரியும்னா தெரியும்னு சொல்லுங்க. வாழ்க்கை என்பது ஒரு சாய, டீக்கு சமம் என்று சொல்லுகிறார். சொல்லுங்க பிரதர். நாவுக்கு சுவையாக இருக்கும். ஒருத்தன் மடமடன்னு குடிப்பான், இல்லை ஒருத்தன் விட்டு குடிப்பான், ஒருத்தன் ருசி பார்த்து குடிப்பான். எவ்வளவு தேயிலை இருக்குது, எவ்வளோ சர்க்கரை இருக்குது, எவ்வளோ பால் கலந்துருக்குன்னு. இவன் ஞானம் உள்ளவன். வாழ்க்கையை ருசி பார்க்கணும். லைஃப்பை லவ் பண்ணுங்க. வாழ்க்கையை லவ் பண்ணி பாருங்க, கவலையே இருக்காது. இந்த உலகத்தில் வாடகை வீடு தான் நமக்கு. நம்ம சொல்லுவோம் பட்டா போட்டு வீடு கட்டி இருக்கிறோன்னு. நோ, அது நமக்கு சொந்தம் இல்லை. நம்ம போயிடுவோம் கட்டின வீட்டை விட்டு, இந்த உலகத்தை விட்டு போவோம். ஃபுட்பால் மாதிரி வாழை தொங்க விட்டுருக்காரு இந்த பூமியை, அறுத்துருவார். இப்போ புரியுதா? செதஞ்சு போயிடும். ஒரு வாலிபாலை தொங்க விட்டுற மாதிரி, நூலில் கட்டி விட்டுருக்க மாதிரி விட்டுருக்கிறாரு. இப்போ சீக்கிரமாக அறுத்துருவார். மிகவும் சமீபம் என்ன ஆகும்? செதஞ்சு போயிடும். இந்த பூமி செதஞ்சு போகும். இதில் இருக்கிற ஒருவன் இதில் வாழ நினைச்சா நடக்கவே நடக்காது. ஆனால் நடக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை, பரலோகத்தினுடைய பாதை. இவ்வளவு காலம் நம்ம இந்த உலகத்தில் பாவத்தில், சாபத்தில், தரித்திரத்தில், வெட்கத்தில், அவமானத்தில், நிந்தையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன் இன்றும் தேவன் ஆசீர்வதிக்கவில்லை என்று சொன்னால், இனி கழுவப்பட வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது என்பது மெய்ப்பொருள். எல்லா காரியம் கழுவுனா தான் சுத்தம். 90% கழுவுனாலும் 10% மிச்சம் இருந்தால் எங்கே அவர் நாத்தம் அடிக்கத்தான் செய்யும் ஆண்டவருக்கு. ஆகவே பரிசுத்த ஜீவிதம் என்பது பரிபூரணம். பரிபூரணம். இப்போ இன்றைக்கு ஒரு சகோதரி சாட்சி சொன்னார்கள், தன் பிள்ளைக்கு இருந்த நிலைமை கொஞ்சம் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமை, ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமைகள். காலகாலமாக எத்தனை வருஷம் சிஸ்டர் அந்த பிரச்சனை இருந்தது? 7 வருடமாய் ஒரு ஸ்திரீக்கு. இப்போ பைபிளில் 12 வருஷம். 12 வருஷமாக ஒரு ஸ்திரீ இருந்தார், இரத்தப்போக்கில் அவதிப்படுகிற ஸ்திரீ. அந்த ஸ்திரீ தேவனை நோக்கி பார்க்கிறார்கள். தேவனுக்கு பின்னாடியே வரார், இயேசுக்கு பின்னாடியே வரார். ஆனால் அப்போஸ்தலர் தடுக்கிறார்கள். ஏன்னா ஸ்திரீயெல்லாம் ஏசப்பாட்ட வரக்கூடாது, நீங்களாம் விளக்கப்பட்ட கனிகள், வெளியே போங்கன்னு சொன்ன மாதிரி ஓத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க, விடமாட்டாங்க. அப்போஸ்தலர் அந்த மினிஸ்டருக்கு செக்யூரிட்டி கொடுக்குற மாதிரி தான் இயேசுக்கு செக்யூரிட்டி. ஆனாலும் இந்த ஸ்திரீ என்ன சொல்லுகிறாள்? உள்ளத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறாள், என் தேவனுடைய வஸ்திரத்தின் நுனியை தொங்கலி தொட்டாலே நான் சொஸ்தமாவேன். எவ்வளோ பெரிய வார்த்தை! தேவனுடைய வஸ்திரத்தின் நுனியின் தொங்கலை தொட்டாலே போதும், நான் சொஸ்தமாவேன். அவருக்கு முன்னாடி முழங்கால் படியிட வேண்டாம், அவர் முகம் பார்க்க வேண்டாம், எனக்கு அது தகுதி இல்லை. அவர் பின்னாடி போகணும். ஒரு டவலை தூக்கி மேலே போட்டு அப்படி இருக்கும், தொங்கிட்டு கிடக்கும். இல்லை, லேடிஸ் சேலை கட்டினா தொங்கிட்டு கிடக்கிற மாதிரி தொங்கல். அதே மாதிரி தொங்கல் அந்த பின்னாடி வர தொங்கலோட தேவையில்லை. தொங்கலில் தொட்டுக்கிட்டு இருக்கிற கடைசி நுனி ஒரு நூலை தொட்டாலே சொஸ்தமாவேன் என்று அவள் சொன்னாள் இருதயத்தில். அப்பொழுதே தொட்டால் அவள் சொஸ்தமானாள். இதுதான் கான்ஃபிடன்ஸ், மோஸ்ட் கான்ஃபிடன்ஸ். இதுதான் கிறிஸ்தவனுக்கு தேவை, புலம்பல் அல்ல. புலம்புனா புலம்பல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் என்று வாசிக்கப்பட்ட வேத புஸ்தகம். இந்த உலக நாடுகளை இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஜீவோலி ஜபக்கோபுரத்தில் எழுதப்பட்ட தீர்ப்பு
புலம்பல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தின்படி தேசத்தை அழிக்க போகிறார். அழிக்கலைன்னா மறுபடியும் என்ன கேளுங்க, கையை தட்டலாம். ஜட்ஜ்மெண்ட்டை தான் நான் இங்கே சொல்லுவேன். ஆகவே தேவன் சொல்லி இருக்கிறார் ஜட்ஜ்மெண்ட். முடிஞ்சால் எவ்வளோ ஆனால் ஜோம் பண்ணி பாருங்க. ஆனால் போன்சிலாஸ்திரஸு பெர்க்மான்ஸு பிரபலமானவர்கள் கொண்டு வச்சு நல்லா 41 நாள் பட்டினி போட்டு நல்லா ஜோம் பண்ண வச்சு பாருங்க, ஒன்றுமே நடக்காது. நான் சொன்னதான் நடக்கும். ஏண்டால் நான் சொன்னது கர்த்தருடைய வார்த்தை. தேசத்தை அழிப்பதற்கு அவர் ரம்மியமாக இந்த பூமியில இறங்கி வந்திருக்கிறார். இந்த அழிவுகளை தடை செய்ய ஒரு ஜபத்தாலும் முடியாது, இந்த கும்பனாலே முடியாது. ஆனா 1000 கள்ள தீர்க்கதரிசிகள் ஒன்று சந்தி ஜபித்தாலும் அழிவுகளை தடை செய்ய. இன்றைக்கு அதன் சத்தம் என் காதுகளில் கேட்கிறது, இனி உங்க காதுகளில் கேட்கும். தட்டலாம் கைய. ஆகவே முடிந்தால் பரிசுத்தம் அடைந்து கொள். சாவு இன்னைக்குல நாளைக்கு உங்ககிட்ட வரலாம். சாவு கேட்டுட்டு வராது. நீ பரிசுத்தம், நான் பரிசுத்தம் இல்லாத. எந்த நிமிஷம் வரும், எந்த கோட்டைக்குள்ள இருந்தாலும் வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், சமுத்திரத்தின் ஆழத்திலே நீ பங்களா கட்டி குடியிருந்தாலும் சர்ப்பத்துக்கு கட்டளை இடுவேன், அது அங்கே வந்து உன்னை கடித்து கொல்லும். கையை தட்டலாம். எங்க ஒளிஞ்சிருக்க முடியும்? அடுத்தபடியா மலையின் உச்சியிலே நீ மறைந்திருந்தாலும் என் வலதுகாரம் உன்னை பிடித்து கொண்டு அழிக்கும்னு சொல்லுகிறார். ஆமோஸ் மூலம் சொல்லுகிறார் மறுபடியும், ஒரு வீட்டிலே 10 பேர் இருந்தாலும் சாவு, ஒத்தைக்கு ஒருத்தன் இருந்தாலும் சாவு. இதுதான் உலகத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட். பரிசுத்தம் உள்ளவன் மட்டும்தான் மீதியா இருக்கும். யார் பரிசுத்தம் உள்ளவன்? இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் பரிசுத்தம் உள்ளவங்களான்னு சொன்னால் நம்ம எல்லாம் 90% இல்லைன்னா 80% தான், ஃபுல் கிடையாது. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் அடையட்டும், மேன்மை அடைகிறவன் இனி மேன்மை அடையட்டும், கீழ்ப்படுகிறவன் இன்னும் 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 அதிகமாய் கீழ்ப்படியட்டும். ஆகவேதான் ஊழியங்கள் தேவையில்லை உங்களுக்கு. எதற்கு தேவை? உங்களை காப்பதற்கல்ல, இன்னும் பரிசுத்த பாதையில் விட்டு விலகாதபடிக்கு, பின்னிட்டு வராதபடிக்கு ஒரு பூஸ்ட் ஊழியம்தான் ஜீவ ஊழியம். பின்னிட்டு போகக்கூடாது, பாவத்தை திரும்பி பார்க்கக்கூடாது, தேவ சத்தத்தை மட்டும் கேட்டு முன்னோக்கி போ என்று சொல்கிற ஊழியங்கள் மட்டும்தான் உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. மீதி எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா. அவை உங்களை காக்கிறதுக்கல்ல, தேவன் பரலோகத்துக்கென்று நிச்சயித்திருக்கிற அந்த பிள்ளைகள் பின்னிட்டு போகாதபடி. ஏனால் சாத்தான் வருவான், பின்னிட்டு போக வைக்கிறது சாத்தான் வருவான், அந்த கிறிஸ்து உள்ள வருவான், விக்கிரங்கள் உள்ளவர்கள் வந்தாச்சுன்னா நீங்கள் சர்வநாசத்தையும் காண்பீர்கள். ஆகவே பரிசுத்தம் உள்ள பிள்ளைகள், பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிற பிள்ளைகள், உண்மையாய் உலகத்தில் ஜீவிக்க வேண்டும் நினைக்கிற பிள்ளைகள் அழிந்து போகாதபடிக்கு தான் ஜபம் வைக்கப்பட்டிருக்கிறது. உற்சாகமாக தரலாம். அதில் உங்கள் நோயை தீர்க்கிறதுக்கு அல்ல, பரிசுத்தம் உள்ளவனுக்கு நோய் தானாக தீரும், கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கும் தானாக தீரும். உற்சாகமாக தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஊழியங்கள் முடிக்கப்பட்டிருக்கிறது. எவ்ரிதிங்ஸ் ஓவர். சர்ச்சும் கிடையாது, நீ ஊழியங்களும் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, வேத வசனத்தை தேடி அலைவீர்கள், அது உங்களுக்கு கிடைக்காமல் போகும். மூப்பர்களை தேடுவீர்கள், தீர்க்கதரிசிகளை தேடுவீர்கள், ஆறுதல் அளிப்பதற்கு கூட வசனங்கள் எல்லாம் ஓடி ஒளிஞ்சிருவாங்க. அதான் அந்த காலம். ஆகவே பரிசுத்தம் உள்ளவன் தேவனிடத்தில் பேசுவான். அதுக்காக தேவனிடத்தில் பேசக்கூடாது. தேவனிடத்தில் பேசுகிற மனிதன் பரிசுத்தம் உள்ளவன். பரிசுத்தம் உள்ள மனிதன் இந்த உலகத்தில் மீதியாக இருப்பான். வைத்திருக்கிறார் அட்டையாளம். ஆகவே தேவனால் ஆசீர்வதிக்கப்படாதவனுக்கும் ஆசீர்வதிக்கப்படுகிறவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் இந்த உலகத்தில் தெரிய பண்ணுவேன். நான் கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு சமகையை தடலாம். That is the difference. ஆசீர்வாதத்தை நீங்கள் தேடாதீங்க, அவர் கொடுத்துருவார். நீங்கள் தேட வேண்டியது பரிசுத்தத்தை மட்டும்.
பரிசுத்த வாழ்வு. அல்லேலூயா. பரிசுத்த வாழ்வு தான் உங்களுக்கு தேவை, பரிசுத்தம் இல்லாத வாழ்வல்ல. பரிசுத்தம் இல்லாத வாழ்வு வாழ்வீர்கள் ஆனால் தேவன் பன்றி மேய்க்க விட்டுருவார், பன்றி மேய்க்க விட்டுருவார். அப்படி ஒரு தானே விட்டாரா இல்லையா? இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணம் சொல்லுவார். 2 சகோதரர்கள் இருந்தார்கள், ஒருவன் உத்தமன் இல்லையா, ஒருவன் ஊதாரி. தன்னுடைய ஆஸ்தியை பிரித்து கேட்டான், கொடுத்தாரு. அவன் ஊராக என்ன ஆஸ்தியை அழிச்சிட்டு ஜாலியாக இருந்துட்டு எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு அடுத்து ஒரு பண்டி மேய்க்கிற தொழிலை செஞ்சு பண்டிக்கு வைக்கிற தவிடையே தன்னுடைய சாப்பாடாக எண்ணிக்கொண்டான். அப்படியே வாழ்ந்தான். அதற்கு பிறகுதான் அவன் மனம் திருந்துகிறான். ஐயோ, என் அப்பா ஒருவேளை ஏற்றுக்கொண்டால் நல்ல சாப்பாடு கிடைக்குமே. எஜமான் குடும்பத்தில் பிறந்து இப்போ பன்றி என்ன சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்லுங்க. மனிதனுடைய கழிவை தான் அதிகமாக சாப்பிடும். அதான் அவன் சாப்பிட்ருக்கான். பண்டிகை யாரை தவிடு வைப்பாங்களா? நல்லா யோசிங்க. மாட்டுக்கு தவிடு வைப்போம், ஆட்டுக்கு புளியமுத்து வைப்போம், ஆனால் ஆட்டுக்கு சோறு வைப்போமா? வைக்க மாட்டான். சோறு சாப்பிட்டா ஆடு சித்திரம், ஆனால் மனுஷனுக்கு தான் சோறு. ஆகவே பன்றிக்கு வைக்கப்பட்ட உணவை ஒரு மனிதன் சாப்பிடுகிறான் என்று சொன்னால் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு கப் தண்ணி எடுத்தால் நல்ல தண்ணியா கெட்ட தண்ணியான்னு பார்த்து பார்த்து குடிப்போம். அவன் தன்னுடைய வழியை, பாதையை, பரிசுத்தம் இல்லாத பாதையை அவன் தெரிந்து கொண்டபடியினால் மாடு மேய்க்கிற வேலையெல்லாம், ஆடு மேய்க்கிற வேலையெல்லாம், பன்றி மேய்க்கிற வேலை. அவன் பன்றிக்கு வைக்கப்பட்ட உணவை இவன் சாப்பிடுகிறான் என்று சொன்னால் எவ்வளவு தரம் தாழ்ந்து போயிருக்கிறான், எவ்வளவு பெரிய பாவியாக இருப்பான். அது பசி என்றால் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு உணர்வு. ஏதாவது வயிற்றுக்குள்ளே போடணும், எதையாவது போட்டான், போட்ட பிறதான் அவனுக்கு புத்தி வருது. அவன் கடந்த காலத்தை நினைத்து பார்க்கிறான். இங்க இப்ப இந்த நாட்களை விட கடந்த நாட்கள் நல்லது என்று இவன் நினைத்து பார்க்கிறான். இந்நாட்களில் நான் பன்றிக்கு வைக்கப்பட்ட வேஸ்டேஜ் சாப்பிடுகிறேன், சிக்கன் கழிவுகளை சாப்பிடுகிறேன், வேண்டாத குடல்களை எல்லாம் சாப்பிடுகிறேன். ஆனால் அன்றைக்கு என்ன சாப்பிட்டேன்? நல்லதை சாப்பிட்டேன். இப்போ நினச்சி பார்க்குறேன், பெருமைக்காக சாப்பிடலாம். இப்போ யோசிக்கிறான், மனம் திருந்துவதற்கு அந்நாட்களை நினைவுபடுத்துகிறான். ஆகிய பிரசங்கி சொல்லுகிறான், அந்நாட்களை குறித்து நீ எண்ணி பார்க்காதே, இந்நாட்களை விட அந்நாட்கள் நல்லது என்று சொல்லாதே. ஆனால் இவன் அந்நாட்கள் நல்லது என்று சொன்னான், இந்நாட்களை பார்க்கிறான். அந்நாட்கள் நல்லது என்று சொன்னது எதற்காக? மனம் திருந்துதலுக்காக. தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முயற்சி செய்கிறான். நம்மெல்லாம் அப்படி இல்லை. ஆபத்துகள் நம்ம கூடி வரும்போது ஆண்டவர் கைவிட்டார்னே சொல்லிடுவோம், இந்த உலகம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவான், இனி வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லுவான். ஆகவே இந்நாட்களை விட அந்நாட்கள் நல்லன்னு சொல்லுவான். இதுக்கு பேரு புலம்பல், அந்த கிறிஸ்தனுடைய ஒரு பிம்பம். ஆனால் இந்த பன்றி மேய்க்கிறவன் என்ன சொன்னான்? என் அப்பா வீட்டில் இடம் உண்டு, அங்கே போனால் என்ன உண்டு? சாப்பாடு கிடைக்கும். ஒருவேளை அவர் ஏற்றுக்கொண்டால், இங்கே ஒருவேளை அவன் ஏற்றுக்கொண்டால் அவன் போகிறான், கடந்து போகிறான், பசியோட போகிறான், ஒரு நம்பிக்கையோட போகிறான், ஆனால் குழப்பத்தோடு போகிறான். ஆனால் தகப்பனுடைய முகத்தில் சந்தோஷம் ஏற்படுகிறது. பிரிந்து போன என் மகன் என்னை தேடி வருகிறான். உடனே மகனை அரவணைப்பதற்கு முன்பாக வேலையாட்கள் கட்டளையிடுகிறான், ஆடுகளை அடி, விருந்துவை ஊருக்கே, விருந்தவை ஊருக்கு. மகன் வந்து திரும்பி வந்த அந்த நாளுக்காக, அதான் உண்மையான பிறந்த நாள். உற்சவமா கையை தட்டுங்க. அவன் பாவத்தை விட்டு புது மனிதனாக வந்தான் பாருங்க, அதுதான் உண்மையான பிறந்த நாள். உற்சவமா கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. ஆகவே தகப்பன் கொண்டாடுகிறான். பாவத்தை விடுகிற நாள் தான் ஒரு மனிதனுக்கு மெய்யாய் பிறந்த நாள். ஆகவேதான் பிரசங்கி சொல்லுகிறான், பிறந்த நாளை விட இறந்த நாள் நல்லது.
ஆனால் இந்த பிறந்தநாள் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு நல்ல நாள். நாமெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுவோம். சினிமாவில் பார்க்குறோம், இந்த உலகத்தில் பார்க்குறோம். பிறந்தநாள்னா என்ன? தண்ணி அடிக்கிறது. பிறந்தநாள்னா கொண்டாடிக்கிறது, கூத்தடிக்கிறது, கும்மாளம் போடுறது, அப்படி தானே? ஒரு 5 கிலோ கேக்கை வாங்கி ஒரே அடியாக முழுங்குறது, அப்படி தானே? கேக்குன்னு செய்யணும், ஒரு சின்ன பீஸோடு நிறுத்தணும், அது மேலே சாப்பிடக்கூடாது. ஆனால் அன்னைக்கு பிறந்தநாளுக்கு என்னது பண்ணுவோம்? நிறைய அள்ளி உள்ளே விட்டுருவோம். அது கேடு உண்டாக்குமா நல்லது உண்டாக்குமா? கேடு தான் உண்டாகும். வீணான கொண்டாட்டங்கள். இந்த உலகத்தில் ஒரு ஹாப்பினஸை நம்ம கிரியேட் பண்ணுறோம், கிரியேட் பண்ணி வாழ்ந்து பார்க்கிறோம். அதை